ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் வந்து எப்படி வெண்டைக்காய் புளி குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக வந்து சுயம் செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லெண்ணெய் காய வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் சீரகம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் ரொம்ப குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நறுக்கி வைத்த சின்ன வெங்காயம் அதை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக வந்து சின்ன வெங்காயம் அது அதிகமாக வந்து உங்கள் உடம்புல சேர்த்துக்குங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்கள் உடம்புக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அந்த சின்ன வெங்காயம் உதவுது. ஸோ சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நறுக்கி வைத்த தக்காளி இதே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி, சின்ன வெங்காயம் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிற விதத்தில் வந்து இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம மண் சட்டியில் செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ சூப்பராக வந்து நம்ம வெங்காயம், தக்காளி சூப்பராக வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இப்போ சூப்பராக வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அதையும் வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நம்ம குழம்பு தாளிக்கும் போது நம்ம வந்து இந்த மிளகாத்தூள், மல்லித்தூளில் சேர்க்கறதுக்கு பதிலாக இது மாதிரி வந்து வதக்கும் போதே வந்து இது மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நறுக்கி வைத்த வெண்டைக்காய் அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து நம்ம முன்னாடியே வதக்கி அதோடைய பசப்பசப்பு இதெல்லாம் போக வைக்காதீங்க. வெண்டைக்காய் உடம்புக்கு நல்லதுனால நம்ம அப்படியே வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். போதும். நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து நம்ம வேகட்டும். இந்த சமயத்தில் வந்து நம்ம ஊற வைத்த புளி, இது வந்து குடம்புளிங்க. இது வந்து நார்மல் புளி சேர்க்காதீங்க, உடம்புக்கு ரொம்ப கெடுதி, பிளட் ப்ரெஷர் அதிகப்படுத்தும். ஸோ குடம்புளியை வந்து உடம்புல சேர்த்துக்குங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான். இப்போ சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.